ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.18% நெகட்டிவ்ல 15,938ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 176 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.51% நெகட்டிவ்ல 34,651ல க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவாக ரியாக்டாக இருந்தது. அண்ட் அதுக்கான காரணம் யூஎஸோட ஜூன் மந்தோட இன்ஃப்ளேஷன் டேட்டான்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருந்தது. அதாவது கிட்டத்தட்ட 9.1%க்கு அவங்களோட இன்ஃப்ளேஷன் வந்திருந்தது. ஸோ இப்படி இன்ஃப்ளேஷன் இப்போ அதிகமாக வந்ததுனால அடுத்த 75 பேசிஸ் பாயிண்ட் இல்லாமல் 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுவாங்களோன்ற ஃபியர் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் இந்த ஜூன் மந்தோட இன்ஃப்ளேஷன் டேட்டா தான் பீக்காக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ அடுத்தடுத்த மந்தோட இன்ஃப்ளேஷன் டேட்டான்றது கண்ட்ரோல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஆனால் ஓவராலாக 75 பேசிஸ் பாயிண்டோட எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து 100 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் ஆனதுனால ஓவரால் மார்க்கெட் நெகட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து டாடா மெட்டாலிக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். நேற்று டாடா மெட்டாலிக்ஸ் கம்பெனி அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவென்யூ என்னவோ 10.5% அதிகமாக இருந்தது. ஆனால் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாலோ இருந்தது. அதாவது போன வருஷம் எபிட்டா மார்ஜின் அரௌண்ட் 25.5%ல இருந்தது. ஆனால் அது இந்த Q1ல 3.6%ல இருக்கு. அண்ட் இப்படி மார்ஜின் ரொம்பவே ஃபாலோ ஆனதுனால ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாலோ இருக்கு. அதாவது இந்த Q1ஓட நெட் ப்ராஃபிட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 98.7% ஃபாலோ இருக்கு. அதாவது போன வருஷம் Q1ல நெட் ப்ராஃபிட் 94.72 crores இருந்தது. ஆனால் அது இந்த Q1ல 1.22 crores இருக்கு. ஸோ இப்படி டாடா மெட்டாலிக்ஸோட மார்ஜின் அண்ட் நெட் ப்ராஃபிட் எல்லாமே ரொம்பவே ஃபாலோ இருக்கிறது கம்பெனிக்கு நெகட்டிவான அப்டேட்டாக இருக்கு. அண்ட் இன்னைக்கு டாடா மெட்டாலிக்ஸ் கம்பெனி இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. அதாவது அவங்களோட பிக் அயனோட ப்ரைஸஸை ஒரு டன்னுக்கு 1000 rupees வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ஹைக்குன்றது கம்பெனிக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கிற Q1ஓட ரிசல்ட்ஸ்ன்றது ரொம்பவே நெகட்டிவாக இருக்கு. ஸோ இந்த அப்டேட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு டாடா மெட்டாலிக்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஓவராலாக டாடா மெட்டாலிக்ஸோட ஷேர் ப்ரைஸ் நெகட்டிவாகவே ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஹிந்துஸ்தான் ஜிங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் ஜிங்கோட போர்டு நேற்று மீட் பண்ணி அரௌண்ட் 21 rupees per ஈக்விட்டி ஷேர்னு இன்டரிம் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அரௌண்ட் 8,873 crores இன்டரிம் டிவிடெண்டாக கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த டிவிடெண்ட்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 21ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த இன்டரிம் டிவிடெண்டோட மேஜர் போர்ஷன் வேதாந்தா கம்பெனிக்கு போகும். ஏன்னா வேதாந்தா கம்பெனிக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்கோட 65% ஸ்டேக் இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த டோட்டல் டிவிடெண்டான 8,873 crores வேதாந்தாக்கு கிட்டத்தட்ட 5,760 crores வரும். அண்ட் வேதாந்தா கம்பெனி இந்த என்டையர் டிவிடெண்டை வேதாந்தா கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அரௌண்ட் 15.5 rupees வரைக்கும் கிடைக்கலாம். இனிவே இந்த டிவிடெண்டோட அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஓவராலாக ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ஷேர் பிரைஸ் பாசிட்டிவாகவே ரியாக்ட் ஆயிருந்தது. ஓகே, அடுத்த சனோஃபி இந்தியா டிவிடெண்டை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சனோஃபி இந்தியா ஒன் டைம் ஸ்பெஷல் இன்டரிம் டிவிடெண்டை கன்சிடர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பெஷல் இன்டரிம் டிவிடெண்டை ஜூலை 26 அன்னைக்கு கண்டக்ட் பண்ண போகிற போர்ட் மீட்டிங்கில் கன்சிடர் பண்ணி அப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படி அப்ரூவ் பண்ணாங்கன்னா அந்த இன்டரிம் டிவிடெண்ட்க்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு ரெக்கார்ட் டேட் 8th August இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு சனோஃபி இந்தியாவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு மார்னிங் என்னவோ நல்லாவே பாசிட்டிவ் ரியாக்ட் ஆயிருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஃபாலோ இருந்தாலும் ஓவராலாகவே இந்த அப்டேட்டுக்கு சனோஃபி இந்தியாவோட ஷேர் பிரைஸ் பாசிட்டிவாகவே ரியாக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து மைண்ட்ரீயோட அப்டேட்டை பார்க்கலாம். மைண்ட்ரீ கம்பெனி அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவென்யூ 7.7% அதிகமாக இருக்கு. ப்ராஃபிட் அரௌண்ட் 0.3% ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது இங்கே டிக்ரீஸ் ஆன மாதிரி காமிச்சிருக்கும். ஆனால் ஆக்சுவலாக போன கோட்டோட கம்பேர் பண்ணுறப்போ மார்ஜின்ஸ் 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இந்த இன்ஃப்ளேஷன் சுச்சுவேஷனில் மார்ஜின்ஸ் எல்லாமே டிக்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டது. அண்ட் ஈவன் எல்டிஐ அண்ட் மைண்ட்ரீயோட மர்ஜர் காஸ்ட் மார்ஜினை இம்பாக்ட் பண்ணும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி மார்ஜின் ஆக்சுவலாக இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது ஓவரால் பாசிட்டிவ் சர்ப்ரைஸாக இருக்கு. அண்ட் இந்த Q1 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா கம்பெனி கொடுத்த சில அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ ஓவரால் கம்பெனியோட எபிட்டா மார்ஜின்ன்றது அரௌண்ட் 20%ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மார்ஜின் லெவல்ஸ்ன்றது இந்த என்டையர் ஃபினான்ஷியல் இயரே கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓவரால் டிமாண்ட் மொமெண்டம்ன்றது ஸ்ட்ராங்காக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் எந்த ஒரு கிளைண்ட்ஸும் அவங்களோட ஃபுல் இயர் ஸ்பெண்டிங் பிளான்ஸை சேஞ்ச் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட எல்டிஐ மைண்ட்ரீயோட மர்ஜருக்கு பார்ட்னர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை கொடுத்துருக்கிறதாவும்
அண்ட் attrition ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஃபியூ குவார்ட்டர்ஸ் எடுக்கும்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த Q1ல ரெவன்யூ அண்ட் மார்ஜின் எல்லாமே இம்ப்ரூவ் இருந்தாலும் ரெசஷன்ன்ற ஃபியர் வந்து வேல்யூவேஷன் மல்டிபிள்ஸை டீரேட் பண்ணும். ஸோ அது ஓவரால் ஐடி ஸ்டாக்ஸுக்கே நெகட்டிவான அப்டேட்டாக இருக்குது. எனிவே இந்த Q1 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா மைண்ட்ரீயோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஓவராலாக மைண்ட்ரீயோட ஷேர் ப்ரைஸ் வந்து நெகட்டிவாகவே ரியாக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து இன்ஃபோசிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து லைஃப் சயின்சஸ் கன்சல்டிங் அண்ட் டெக்னாலஜி லீடரான பேஸ் லைஃப் சயின்சஸ்ன்ற கம்பெனி அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி யூரோப்புக்கு சேர்ந்த பேஸ் லைஃப் சயின்சஸ்ன்ற கம்பெனி அக்வயர் பண்ணதுனால லைஃப் சயின்சஸ் டொமைன் கேபபிலிட்டிஸ் வந்து டீப்பன் ஆகும் அண்ட் அக்ராஸ் யூரோப் கம்பெனியோட ஃபுட் பிரிண்ட் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு இன்ஃபோசிஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு மார்னிங் என்னவோ இன்ஃபோசிஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா ஓவரால் மார்க்கெட்டே ஃபால் ஆகுறப்போ இதோட ஷேர் ப்ரைஸும் ஃபால் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டாடா பவரோட அப்டேட்டை பார்க்கலாம். டாடா பவர் கம்பெனியோட சப்சிடரி கம்பெனியான டிபி சௌரியா லிமிடெட்ன்ற கம்பெனிக்கு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து கர்நாடகாவில் 600 மெகாவாட் ஹைபிரிட் பவர் ப்ராஜெக்டை செட்டப் பண்ணுறதுக்கு லெட்டர் ஆஃப் அவார்ட் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட சேர்த்து பார்க்குறப்போ டாடா பவரோட டோட்டல் ரெனியூபிள் கெப்பாசிட்டின்றது அரௌண்ட் 5524 மெகாவாட்டுக்கு ரீச் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் ஆல்ரெடி இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 3634 மெகாவாட் கெப்பாசிட்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கிற கெப்பாசிட்டி வந்து அரௌண்ட் 1890 மெகாவாட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டாடா பவரோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு மார்னிங் என்னவோ ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் அதுக்கப்புறமா ஓரளவுக்கு நெகட்டிவாகவே ரியாக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து வெல்ஸ்பன் கார்ப்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். சவுதி அரேபியாவில் வெல்ஸ்பன் கார்ப்போட அசோசியேட் கம்பெனியான ஈஸ்ட் பைப்ஸ் இன்டகிரேட்டட்ன்ற கம்பெனிக்கு SWCC அதாவது செலைன் வாட்டர் கன்வர்ஷன் கார்பரேஷன்ற கம்பெனி கிட்ட இருந்து ஸ்டீல் பைப்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கான்ட்ராக்டோட ஒர்த் வந்து 324 மில்லியன் சவுதி ரியால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஐஎன்ஆர்ல கன்வெர்ட் பண்ணி பார்க்குறப்போ அரௌண்ட் 689 crores சொல்லலாம். அண்ட் இந்த கான்ட்ராக்டை இந்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இதே SWCCன்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா மே 2022லையும் அரௌண்ட் 490 மில்லியன் சவுதி ரியால்ஸ் வர்த்துள்ள கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மார்ச் 2022ல் அரௌண்ட் 497 மில்லியன் சவுதி ரியால்ஸ் வர்த்துள்ள கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாங்க. இனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு வெல்ஸ்பன் கார்ப்போட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு மார்னிங் வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இந்த அப்டேட் வந்ததுமே சடனாக பாசிட்டிவ் க்ரேஸாக இருந்தது. ஆனால் மறுபடியும் அங்கிருந்து ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவலாக ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. ஓகே, அடுத்து டெக்ஸ்டைல் செக்டாரோட அப்டேட்டை பார்க்கலாம். கவர்மெண்ட் வந்து அப்பேரல் ஆர் கார்மெண்ட்டோட எக்ஸ்போர்ட்ஸுக்கு ROSCTL அதாவது ரிபேட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் டாக்ஸஸ் அண்ட் லீவிஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது டெக்ஸ்டைல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ கரண்டாக ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் டாக்ஸஸை வந்து ரிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிபேட் பண்ணுற ஸ்கீமை மார்ச் 31, 2024 வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டெக்ஸ்டைல் செக்டாருக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஓகே, அடுத்து டொரண்ட் பவரோட அப்டேட்டை பார்க்கலாம். SECIன்ற சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து 300 மெகாவாட் கெப்பாசிட்டி கொண்ட விண்ட் பவர் ப்ராஜெக்ட்கான லெட்டர் ஆஃப் அவார்டை டொரண்ட் பவர் கம்பெனி கொடுத்துருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஜென்ரேட் ஆகிற பவருக்கான லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ன்றது இந்த விண்ட் பவர் ப்ராஜெக்டோட கமர்ஷியல் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 25 years வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த என்டையர் ப்ராஜெக்ட்கான காஸ்ட் வந்து அரௌண்ட் 2600 crores இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டொரண்ட் பவரோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஓவராலாக டொரண்ட் பவரோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.74% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்னு பார்க்குறப்போ அதே பொசிஷன்ஸ் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அதாவது எந்த ஒரு புது பொசிஷன்லையும் என்டர் ஆகலை அண்ட் எந்த ஒரு பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலை. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 16,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஆனால் இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷன் சைட்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால அடுத்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிற கால் ஆப்ஷன் சைடோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு பார்க்குறப்போ 16,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸாக பார்க்கலாம். அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ இமீடியட்டாக ஒரு 15,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருந்தாலும் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால அடுத்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிற புட் ஆப்ஷன் சைடோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 15,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்க்கலாம்.
ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த வாரத்தோட நிஃப்டி எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 15,500லேருந்து 16,600க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.